Good evening. Good evening. கடைசியா என்ன படிச்சிரு ஞாபகம் இருக்கா போன கிளாஸ்ல? என்ன எழுதிருக்கீங்க போன கிளாஸ்ல? கொஞ்சம் பாருங்க. படிக்கிறோம் 26ஆம் தேதிக்கு பிறகு. இதுல எது வரைக்கும் எழுதிருக்கீங்க? நீங்க எல்லாம் புதுசா வந்திருக்கீங்களா கிளாஸ்க்கு? சார் நான் பழசிட்டேன் சார். ஆனா நான் போன கிளாஸ் வரையில. போன கிளாஸ் நான் படிப்பிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியா ஞாபகம் இல்லை. நான் இதுதான் படிப்பிச்சேன். இதுதான் படிப்பிச்சது. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போமா அது? சார் முன்பிள்ளை பருவத்துல உடலியல் தேவை உல சமூக தேவை தான் கடைசியா பார்த்தோம். வெரி குட். முன்பிள்ளை பருவத்துல உடலியல் தேவைகள், உல சமூக தேவைகள். ஓகே, தேங்க்யூ.
அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்கணும் பிள்ளை பருவம். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பார்த்து வருவோம், ஒரு சரி சாராம்சம் மாதிரி. சார். பிள்ளை பருவ அபிவிருத்தியை அறிந்து கொள்வோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளை பருவத்தினுடைய பிரதான கட்டங்களை நாங்க வகை பிரிச்சிருக்கோம். முன்பிரசவ பருவம், சிசு பருவம், குழந்தை பருவம், முன்பிள்ளை பருவம், பிள்ளை பருவம். அதாவது தாயின் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய காலப்பகுதி, பிறந்து 28 நாள் வரைக்குமான காலப்பகுதி, முதல் மாதத்துல இருந்து 12 மாதம் வரைக்குமான காலப்பகுதி, 1 வயதுல இருந்து 5 வயது வரைக்கும், அதே மாதிரி 6 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லி இது நாங்க ஒரு 5 கட்டமாக பிரிச்சிருக்கிறோம். சரியா? அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பெண் தாய்மையடையமும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு கொஞ்சம் விடயங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து இலங்கை சட்டத்திற்கு அமைய 18 வயது அடைஞ்சிருக்கணும் அந்த பெண். அதே மாதிரி ரத்த உறவுகள் யாரையும் திருமணம் செய்திருக்கக்கூடாது. திருமணத்துக்கு பிறகு குழந்தை பேரை எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து திருமணத்துக்கு முதல்லயே போலிக் ஆசிட் அந்த டெப்லெட்டை குடிக்கணும். அதே மாதிரி 15 வயசை பூர்த்தி செய்த பெண் பிள்ளைகள் ருபெல்லா தடுப்பூசி பெற்றுக்கொள்ளணும். கருத்தரிப்பை தொடர்பான ஆலோசனைகளை வைத்தியர்களிடம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அடுத்து பிரசவத்துக்கு முந்தைய 280 நாட்கள் பாத்தீங்கன்னா முட்டையும் விந்தும் இணைந்து கருக்கட்டியது முதல் குழந்தை பிரசவிக்கும் வரைக்குமான காலப்பகுதி தான் அந்த 280 நாட்கள். பிரசவத்திற்கு முந்தைய பருவத்துல முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் என்ன பாருங்க. கர்ப்பம் அடைந்தமை பற்றி அறிந்ததும் நாங்க என்ன சொல்லணும், முதலாவதாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சுகாதார உத்தியோகஸ்தருக்கு நாங்கள் அதை அறிவிக்கணும். அதுக்கு பிறகு கர்ப்பம் தரித்த தாயினுடைய போஷணை தொடர்பாக விசேட கவனம் செலுத்தணும். பிறக்கக்கூடிய குழந்தை வந்து 2.5 கிலோகிராம்ல இருந்து 3.5 கிலோகிராம் வரைக்கும் இருக்கணும். அடுத்து தாயின் மனநிலையை பொறுத்து பிறக்கக்கூடிய பிள்ளையினுடைய மனநிலையும் இருக்கும். அடுத்து சிசு பருவம் பாத்தீங்கன்னா பிறந்த ஒரு பிள்ளை பிறந்ததுல இருந்து 28 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய பருவம் தான் இந்த சிசு பருவம். இது வந்து இந்த சிசு பருவத்தினுடைய உடலியல் தேவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது போஷணை, அதே மாதிரி பிள்ளையினுடைய வளர்ச்சி, இதுதான் இங்க 28 அந்த சிசு பருவத்துல முக்கியமாக இருக்குது. போஷணையில பாத்தீங்கன்னா கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும். இது வந்து குழந்தை வளர்ச்சிக்கும் குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இந்த தாய்ப்பால் வந்து முக்கியமானதாக இருக்கு. அடுத்து வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில பாத்தீங்கன்னா உணவு, போதிய அளவு தூக்கம், ஓய்வு இதெல்லாமே குழந்தைக்கு கட்டாயமாக அந்த காலகட்டத்தில் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா உடலியல் தேவைகள். இந்த உடலியல் தேவைகள்ல பாதுகாப்பு, அதாவது பிள்ளை வந்து தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இருக்கிற பொழுது பாதுகாப்பா உணர்ந்திருக்கும். அதே மாதிரி இப்பயும் நாங்க குளிர், சூடு இதுகள்ல இருந்து இந்த பிறந்த பிள்ளையை நாங்க பாதுகாப்பா வச்சுக்கொள்ளணும். அப்புறம் குழந்தை விழுதல், உட்காயம் ஏற்படுதல் போன்ற பிள்ளையை நாங்க பாதுகாப்பா வச்சுக்கொள்ளணும். நோய்கள்ல இருந்து பிள்ளையை பாதுகாப்பா வச்சுக்கொள்ளணும். அப்படியே பாத்தீங்கன்னா சிசு பருவத்தினுடைய உல சமூக தேவைகளை பார்த்தோம். அதுல அன்பையும் ஆதரவையும் பெற்றுக் கொடுத்தல். அது எப்படின்னு சொன்னா தாய்ப்பால் ஊட்டும் பொழுது பிள்ளைய கட்டி அரவணைக்கணும், கட்டி அணைத்து தடவணும் பிள்ளைய. அதே மாதிரி உள வளர்ச்சிக்கு தேவையான ஊக்குவிப்பை பெற்றுக் கொடுத்தல். அப்புறம் தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம். இந்த தாய்ப்பால்ல பாத்தீங்கன்னா கொலஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிற கொழுப்பு பதார்த்தம் அதுல இருக்கிறதுனால ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து சில நாட்களுக்கு கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா இந்த பிள்ளையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அது விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து தாய்ப்பால் வந்து மிகவும் சுத்தமான ஒரு உணவு. அது மட்டும் இல்லாம போதிய அளவு வெப்பத்தோட காணப்படுறதுனால நாங்க தாய்ப்பாலை கொடுக்கலாம். சரியா? தேவையின் போது உடனடியாக நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான இந்த உறவு அதிகரிக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட ஒரு பதார்த்தம் தான் தாய்ப்பால். அப்புறம் பாத்தீங்கன்னா அறிவு மட்டம், உள ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. இது எல்லாமே தாய்ப்பாலுடைய முக்கியமான வேலைகளா இருக்கு. அடுத்து குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து முதலாம் மாதம் முதல் 1 வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதி தான் இந்த குழந்தை பருவம். சரியா? இந்த குழந்தை பருவத்துல குழந்தை பருவத்தினுடைய உடலியல் தேவைகள், அதுலயும் போஷணை,
பூசணி பார்த்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் குடுக்கணும். 6 மாசத்துக்கு பிறகு மேலதிக உணவை நாங்க குழந்தைக்கு குடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும். தாய் வேலைக்கு செல்பவராக இருந்தா 4 மாதத்துக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலதிக உணவ நாங்க ஆரம்பிக்கலாம். சீனி, உப்பு சேர்ப்பதை நாங்க தவிர்த்துக் கொள்ளணும். சின்ன குழந்தைகள் அப்படின்றதுனால. அடுத்து இந்த குழந்தை பருவத்தினுடைய உடலியல் தேவைகள். ரைட். இந்த குழந்தை பருவத்தினுடைய உடலியல் தேவைகள பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி 3 மாதத்துக்கு ஒரு தடவ, உயரம், மாதம், 3 மாதத்துக்கு ஒரு முறை உயரமும், மாதம் ஒரு முறை குழந்தையினுடைய நிறையும் அளக்கணும். அடுத்து குழந்தையினுடைய வளர்ச்சியில அதிகம் குறைவு ஏற்பட்டால் நாங்க வைத்தியரை கட்டாயமா நாடணும். அடுத்து பாதுகாப்பு தொடர்பா பார்த்தீங்கன்னா, தடுப்பூசிகள உரிய காலத்துல பெற்றுக்கொள்ளணும் குழந்தைகளுக்கு. விபத்துக்கள்ல இருந்து பாதுகாப்பு. அடுத்து சன் நெரிசல் கூடிய இடங்களுக்கு கொண்டு செல்வதை நாங்க தவிர்த்துக் கொள்ளணும் குழந்தைகள. ரைட். நாங்க இன்னைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு குழந்தை பருவத்தினுடைய உள சமூக தேவைகள். அப்ப குழந்தை பருவத்தினுடைய உள சமூக தேவைகள பார்த்தீங்கன்னா, முதலாவதுக்கு அன்பும், ஆதரவும் வழங்கல். நாங்க பிறந்த ஒரு குழந்தைக்கு அன்பும், ஆதரவும் வழங்கணும். அதாவது வீட்டுச் சூழல்ல அமைதியும், அன்பும் நிறைந்த இடமாக இருக்கணும். எங்களுடைய வீட்டுச் சூழல் அமைதியும், அன்பும் நிறைந்த இடமாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து பிறந்து இந்த தாயினுடைய கர்ப்பப்பையில இருக்கக்குள்ள அது ரொம்ப பாதுகாப்பாக உணரும் தன்னை. அதாவது ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு உணரும். அப்ப தாயினுடைய மனநிலை சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய மனநிலையும் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கும். அப்ப இந்த வீட்டுச் சூழல் அமைதியாகவும், அன்பும் இருந்த இடமாகவும் இருந்தா பிள்ளையினுடைய உள்ளம். சார், சொல்லுங்க. இது படிச்சிட்டேன் சார். முன்பிள்ளை பருவத்துல தான் உடலியல் தேவை. ரைட். ஓகே. ரைட். அடுத்து பாருங்க, குடும்ப உறுப்பினர்கள் குழந்தையுடன் அன்பாக பழகுதல். அப்புறம் உள வளர்ச்சிக்கு தேவையான ஊக்குவிப்பு வழங்குதல். அடுத்து பாத்தீங்கன்னா முன்பிள்ளை பருவம். இந்த முன்பிள்ளை பருவங்கிறது வந்து 1 வயதுல இருந்து 5 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பருவம். இந்த முன்பிள்ளை பருவத்துல உடலியல் தேவைகள் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பருவத்திலுமே சரியா, சிசு பருவமாக இருக்கலாம், குழந்தை பருவமாக இருக்கலாம், முன்பிள்ளை பருவமாக இருக்கலாம், பிள்ளை பருவமாக இருக்கலாம், அதே மாதிரி கட்டிலைமை பருவமாக இருக்கலாம், நடுத்தர பருவமாக இருக்கலாம், வாலிப பருவமா இருக்கலாம், நடுத்தர பருவமாக இருக்கலாம், வயோதிப பருவமாக இருக்கலாம். இந்த எந்த பருவத்தை எடுத்துக்கிட்டாலுமே முதலாவது போஷணையை பத்தி தான் பேசுவாங்க. சரியா, அந்த பருவத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படியான போஷணை தேவை இதை பத்தி தான் பேசுவாங்க. பாத்தீங்கன்னா இங்க போஷணை முன்பிள்ளை பருவத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான போஷணை தேவையில பிரதான உணவு வேலை வந்து 3, சிற்றுணவு வேலை வந்து 2, போஷணை இருந்த உணவை வழங்கணும். அப்ப பிரதான உணவு வேலையை நாங்க கட்டாயம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சிற்றுணவு நேரத்துக்கு அந்த சிற்றுணவு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய உணவு எல்லாமே போஷணை நிறைந்த உணவாக நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அடுத்து இந்த முன்பிள்ளை பருவ உடலியல் தேவைகள். சரியா, இந்த முன்பிள்ளை பருவத்தினுடைய உடலியல் தேவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, வளர்ச்சி 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்க பிள்ளைகளுடைய உயரம், நிறை இதெல்லாம் அளந்து கொள்ளணும். அடுத்து பாதுகாப்பு. சரியா, இந்த பிள்ளை பருவத்துல இருக்கே தான் இங்கே இருக்கு. சரியா, அடுத்து பாதுகாப்பு குழந்தை பருவத்துல இருக்கே தான் இந்த முன்பிள்ளை பருவத்துல இருக்கு. பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகளை உரிய காலத்துல நாங்க பெற்றுக்கொள்ளணும். திடீர் விபத்துக்கள்ல இருந்து பாதுகாப்பு வழங்குறது, நோய் கிருமிகள் வாழக்கூடிய இடங்கள்ல இருந்து பிள்ளைகளை நாங்க அப்புறப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். அடுத்து முன்பிள்ளை பருவத்தினுடைய உடலியல் தேவைகள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, அடுத்து இந்த முன்பிள்ளை பருவத்தினுடைய உள சமூக தேவைகளை பாருங்க. இந்த உள சமூக தேவைகள்ல பிள்ளைக்கு வந்து அன்பும் ஆதரவும் வழங்க நாங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு தேவையான அன்பையும் ஆதரவையும் நாங்க வழங்கக்கூடியவராக இருக்கணும். அது மட்டும் இல்லாம உள வளர்ச்சிக்கு தேவையான ஊக்குவிப்பை நாங்க பிள்ளைக்கு வழங்கணும். அப்ப இந்த முன்பிள்ளை பருவத்தை தான் பிள்ளைகள் மொண்டிசரி போறது, அங்க போயிட்டு புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்றது,
புதிய நபர்களோட பழகுறது, இந்த மாதிரியான இதெல்லாமே இந்த முன்பிள்ளை பருவத்துல தான் இருக்கக்கூடிய உளத் தேவையில தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? த அத நாங்க ஊக்குவிக்கிற மாரியான வேலைகள் நாங்க செய்யணும். அப்ப தனது சூழலை ஆராய இடமளித்தல். அப்ப நான் இங்க இருக்கிறேன். நான் சின்ன பிள்ளைன்னா, நான் இங்க இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்த நன்கு ஆராய்ந்து தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அடுத்து தனது ஆற்றலை வெளிப்படுத்த இடமளித்தல். எனக்குன்னு சில சில திறமைகள், ஆற்றல்கள் இருக்கும். அதுகள வெளிப்படுத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அடுத்து சரியான பழக்கவழக்கங்கள நாங்க என்ன செய்யணும்? சரியான பழக்கவழக்கங்கள பழகி கொடுக்கணும். இந்த முன்பிள்ளை பருவத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்க சரியான பழக்கவழக்கங்கள் பழகி கொடுப்பதன் மூலமாக பேசுறது கேக்குதா? ஓ சார். ரைட். நாங்க சரியான பழக்கவழக்கங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பழகி கொடுக்கறதன் மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பானதாக அமையும். சரியா? நல்ல ஒழுக்கமுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. எல்லாரோடையும் மரியாதையாகவும், அன்பாகவும் பழகக்கூடியவரா இருப்பாங்க. அப்ப அடுத்து பாருங்க சரியான பழக்கவழக்கங்கள். அடுத்து சிறந்த தொடர்பாளர். நாங்க எல்லாரோடையுமே நல்ல முறையில பழகணும். ஆ சரியா? எங்களுடைய தொடர்பாடலை நாங்க சரியாக வச்சுக்கொள்ளணும். அடுத்து பிள்ளையின் செயற்பாடுகளின் வளர்ச்சிக்கு உதவல். அப்ப இந்த புதுசா முன்பிள்ளை பருவத்துல இருக்க பிள்ளைகள் புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. சரி அதை செய்றேன், இதை செய்றேன், அதை செஞ்சு பார்க்கிறேன், இதை செஞ்சு பார்க்கிறேன்னு சொல்லி நாங்க அதை வந்து ஊக்குவிக்கணுமே தவிர அதை நாங்க தட்டி கழிச்சிட்டு போகக்கூடாது. சரியா? இது எழுதிருக்கீங்களா? இல்ல சார். ரைட், இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க.
சார் எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓ சார். அடுத்து பாருங்க, பிள்ளை பருவம் 6 தொடக்கம் 10 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பருவம் பிள்ளை பருவம். இந்த பிள்ளை பருவத்துல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய உடலியல் தேவைகள் பாருங்க, போசனை. ஏன்னு சொன்னா இந்த வயசுல நல்லா சாப்பிடணும், உடல் வளர்ச்சி அடையணும். எனவே நிறைய உணவு நாங்க இந்த பிள்ளைகளுக்கு வந்து வழங்கக்கூடியதாக இருக்கணும். 6 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. சரியா? அடுத்து வளர்ச்சியை பாத்தீங்கன்னா 4 மாதத்திற்கு ஒரு தடவை அந்த பிள்ளைகளுடைய உயரம், நிறை, உலர்த்திணிவு சுட்டியை கணிப்பிடல். இப்ப ஸ்கூல்கள்ல, பிரைமரி ஸ்கூல்கள் எல்லாம் அதை செய்வாங்க. பிள்ளைகளுடைய உயரம், நிறை, உலர்த்திணிவு சுட்டிய 4 மாசத்துக்கு ஒருக்கா அளவிட்டு எழுதி வச்சு கொள்ளுவாங்க. சரி, எதே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சார் எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓ சார். ஓ சார். அடுத்து பாருங்க, பிள்ளை பருவத்தின் உடலியல் தேவைகள். பிள்ளை பருவத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட உடலியல் தேவைகள் பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவை. ஏன் பாதுகாப்பு தேவைன்னா, அவங்க வந்து துரு துரு துருன்னு இருக்கக்கூடிய அந்த வயசுல அவங்களுக்கு பாதுகாப்புனா என்னன்னு தெரியாது. அவங்க தன்னை அறியாமலே ஓடுவாங்க, விழுவாங்க, அப்படி இதுகள் நடக்கும். அப்ப திடீர் விபத்துக்களை இனங்காணவும் அவற்றை தவிர்க்கவும் தேவையான அறிவை வழங்கல். சரியா? அப்ப இந்த வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டா அந்த விபத்தை நாங்க எப்படி இனம் காண்றது, விபத்து தான் ஏற்பட போதுன்னு எப்படி இனம் காண்றது, அப்படி திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துல இருந்து நாங்க எவ்வாறு எங்களை தவிர்த்து கொள்றது அப்படின்றது நாங்க அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துடணும். தமக்கு தீங்கு விளைவிக்கும் நபர்கள் சம்பந்தமாக அறிவுட்டல். அப்ப எங்களுக்கு யாரு கெட்டே செய்வா அப்படின்ற ஒரு விஷயத்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்க தெளிவாக சொல்லி கொடுத்துடணும். தம்மை சூழ இருப்பவர்களுடன் ஒத்துழைப்போடு செயற்படுவர். அப்ப தங்களை சுத்தி இருக்கிறவங்களோட நல்ல ஒத்துழைப்போட அவங்களோட சேர்ந்து செயற்படக்கூடியவங்களாக நாங்க பிள்ளைகளை வளர்த்து எடுத்துடணும். ரைட், இதை எழுதிக்கொள்ளுங்க.
எழுதிட்டேன் சார். இங்க எடுத்து பாருங்க, பிள்ளை பருவத்தின் உள சமூக தேவைகள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அன்பும் ஆதரவும் வழங்குதல். அப்ப எல்லா பருவத்திலையும் உள சமூக தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அன்பு தான் முதல்ல வரும். சரியா? இந்த உள வளர்ச்சிக்கு தேவையான ஊக்குவிப்பை வழங்குதல். சரியா? ஒரு இந்த பிள்ளை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நாங்க இந்த குழந்தையினுடைய உள வளர்ச்சி தொடர்பான உள வளர்ச்சிக்கு தேவையான ஊக்குவிப்பை நாங்க வழங்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட சுகாதார பழக்க வழக்கம் சம்பந்தமாக அறிவை வழங்கல். அப்ப எப்படி இருக்கணும், எத்தனை மணிக்கு எழும்பணும், பல் துலக்கணும், முகம் கழுவணும், புதிய ஆடைகள் அணியணும், எங்களுடைய வேலைகள் செய்யணும், காலை கடன்களை முடிக்கணும். சரியா? இப்ப இப்படியான தனிப்பட்ட சுகாதார பழக்க வழக்கங்கள் நாங்க பிள்ளைக்கு வழங்கணும். சிறந்த தொடர்பாடலை பேணும் அறிவை வழங்குது. அடுத்து இந்த குழந்தை வந்து எல்லாரோடையும் சிறப்பான முறையில பழகுறதுக்கான ஒரு அறிவை நாங்க பிள்ளைக்கு வழங்கணும். எப்படி கதைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நடந்து கொள்ளணும். அனுபவங்களை பெற வாய்ப்பு அளிக்கிறது. இது வந்து எங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பெறுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. பல்வேறுபட்ட பொழுதுபோக்கில் ஈடுபடல். அப்ப பல்வேறுபட்ட பொழுதுபோக்குல நாங்க ஈடுபடணும். சரியா? புத்தகம் வாசிக்கிறது, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, பாடல் எழுதுறது, பாடல் பாடுறது, இந்த மாதிரியான பல்வேறுபட்ட பொழுதுபோக்கில் நாங்க ஈடுபடணும். விளையாட்டு செயற்பாடுகளையும் நாங்க முக்கியமாக ஈடுபடணும். சரியா? எழுதி கொள்ளுங்க. சார் எழுதிட்டேன் சார். அடுத்து தேசிய நீர்ப்பீடன வேலை திட்டம். சரியா? வயது, நோய், தடுப்பு மருந்து, வேக்சின். பிறப்பு தொடக்கம் 4 வாரங்கள். ஒரு புள்ள பிறந்து 4 வாரங்கள், அதாவது 28 நாட்களுக்குள்ள இந்த காச நோய்க்கான தடுப்பூசியை நாங்க போட்டுக்கொள்ளணும். BCG. சரியா?
அடுத்து 2 மாத முடிவுல ஒரு குழந்தை பிறந்து 2 மாத முடிவுல பாத்தீங்கன்னா குக்கல், தொண்டை கரப்பான், ஈர்ப்பு வலி, ஹீமோபிலஸ், இன்ஃப்ளூயன்சா பி, போலியோ இதுக்கான வேக்சின்களை நாங்க எடுத்துக்கொள்ளணும் பிள்ளைகள். பென்ட்ரோவேலன்ஸ் வேக்சின் முதலாவது ஊட்டு, முக்கூட்டு Excuse me, வேக்சின். sir. சொல்லுங்க. Sir, முதலாவது ஊட்டம்னா என்ன சார்? இருங்க வரேன். நீங்க இப்ப இருங்க வரேன். ஓகே விழுகும். முதலாவது கூட்டு என்ன? முதலாவது கூட்டு ஊட்டுல முதலாவது போடுறது சரியா? முக்கூட்டு வேக்சின்கள் முதலாவது கூட்டது ஓகே சார். ஊட்டுல கூட்டு. அடுத்து ஹெப்படைட் பி ஆகியன சேர்ந்து கூட்டு தான் அந்த முக்கூட்டு வேக்சின். இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இந்த முக்கூட்டு வேக்சின் அப்படிங்கிற பிள்ளைகள் சரியா? முக்கூட்டு வேக்சின் அதாவது ட்ரிபிள் வேக்சின் அப்படிங்கிறாங்க. இது வந்து 3 நோய்களுக்கு எதிராக ஒரே தடுப்பூசி மூலமாக பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வேக்சின் தான் முக்கூட்டு வேக்சின். சரியா? சரி சார். அதாவது சொல்றது டிபிடி வேக்சின், அதான் முக்கூட்டு வேக்சின். டிபிடி வேக்சின் இது வந்து எல்லா குழந்தைகளுக்குமே பொதுவாக போடக்கூடிய ஒரு தடுப்பூசி. இது எந்த நோய்க்கு பாதுகாப்பு தர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் இதுல கொடுத்துருக்குதுனே குக்கல், தொண்டை கரப்பான், ஈர்ப்போலி, ஹீமோபிளஸ், இன்ஃப்ளூயன்சா பி, போலியோ இதுகளுக்கு கொடுக்கறது தான். சரியா? எழுதிட்டீங்களா அதை? ஓ சார் எழுதி.
இந்த முக்கூட்டு, இந்த முதலாவது கூடு முக்கூடு, ஆஹ் வெட் ஹெப்ப ஹெப்படைட்டிஸ் பி, இது எல்லாமே அந்த முக்கூட்டு வேக்சின் தான் சொல்லப்படுது. சரியா? டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கிறேங்க. சார் அடுத்து சார் பாருங்க, 4 மாத முடிவுல அதுவும் அந்த குக்கல், தொண்டை கரப்பான், ஈர்ப்புவலி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹீமோ பிளஸ், இன்ஃப்ளூன்சா பி, இதுகளுக்காக பாத்தீங்கன்னா பென்ட்ரோ வேலன் வாக்சின் இரண்டாம் ஊடு பென்ட்ரோ வேலன் வேக்சின். சரியா? அடுத்து போலியோ சொட்டு மருந்து, இது ரெண்டாம் முறை கொடுக்குறது. சரியா? அதுக்கு அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா 6 மாத முடிவுல அதுவும் தொண்டை கரப்பான், குக்கல், ஈர்ப்போலி, ஈமோ பிளஸ், இன்ஃப்ளூன்சா பி, இதுகளுக்காக கொடுக்கிறது பென்ட்ராவேலன் வேக்சின் மூன்றாம் கூட்டு. சரியா? இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேங்க. சரி, எழுதினீங்களா? சார் அடுத்து 9 மாத முடிவுல பாத்தீங்கன்னா சின்ன முத்து போடுவாங்க, சின்ன முத்து தடுப்பூசி போடுவாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து 1 வருட பூர்த்தியான பின்னர் ஜப்பானீஸ் என்செபலைட்டிஸ் அப்படின்ற நோய்க்காக ஜப்பானீஸ் என்செபலைட்டிஸ் வேக்சின் போடுவாங்க. 18 மாசத்துல குக்கல், தொண்டை கரப்பான், ஈர்ப்போலி, அதுக்கு முக்கூட்டு வேக்சின் 4ஆம் ஊட்டு போடுவாங்க. அடுத்து போலியோ சொட்டு மருந்து 4ஆம் ஊட்டு போடுவாங்க. ரைட் பிள்ளைகள், இந்த ஊட்டுன்னு என்னன்னு கேட்டீங்க தானே? இந்த ஊட்டுங்கிறது வந்து முதலாம் ஊட்டு, 2ஆம் ஊட்டு, 4ஆம் ஊட்டு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரே தடுப்பூசி தொடர் அப்படியே ஆரம்பம் முதல் அப்படியே கொடுக்கப்பட்டு போறதுதான் அந்த ஊட்டுன்னு சொல்லப்படுது. அப்ப முதலாம் ஊட்டு போட்டிருப்பாங்க, 2ஆம் ஊட்டு, 3ஆம் ஊட்டு, அப்படி அவங்க போடுறப்ப அதை போட்டு மார்க் பண்ணி கொள்வாங்க. சரியா? சரியா பிள்ளை?
அதாவது முதலாம் ஊட்டு வேக்சின் தடுப்பூசியில தடுப்பூசி தொடர்ல முதலாவது டோஸ் அப்படின்னு சொல்றது அந்த ஊற்றுன்னு சொல்லப்படுது. டோஸ், முதலாவது டோஸ், முதலாவது டோஸ், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப முதலாவது ஊட்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஊட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றது. எழுதிட்டேன். எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். அடுத்து பாத்தீங்கன்னா 3 வருடங்கள் பூர்த்தியான பிறகு பிள்ளைக்கு கொடுப்பாங்க. சின்னமுத்து நோய்க்காக சின்னமுத்து, ருபெலா, ருபெலா வேக்சின், இந்த வேக்சின்களை பிள்ளைக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி 5 வருடம் பூர்த்தியான பிறகு தொண்டை கரப்பான் ஈர்ப்பொலிக்கு டிப்தீரியா ஈர்ப்பொலி வேக்சின் அப்படின்ற வேக்சினை கொடுப்பாங்க. அதே மாதிரி போலியோ சொட்டு மருந்து கொடுப்பாங்க. பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்டு தான் வராங்க. அடுத்து 12 தொடக்கம் 15 வருடங்கள் ருபெல்லா ஈர்ப்பொலி தொண்டை கரப்பான், இதுக்காக ருபெல்லா வேக்சின் கொடுப்பாங்க. பெரியோருக்கான ஈர்ப்பொலி டிப்தீரியா வேக்சின் இதுகளை கொடுப்பாங்க. சரியா? அதை நோட் பண்ணிக்கணும். இந்த வேக்சின் எல்லாம் நோய்களை தடுக்கிறதுக்கான தடுப்பூசியா தான் இருக்குது. சின்ன வயசுல இருந்தே போட்டு வந்தா எதிர்காலத்துல இந்த நோய் எங்களுக்கு ஏற்படாது. சார், சொல்லுங்க. தொண்டை கரப்பான் நோய் என்ன சார்? ரைட், எழுதுங்க சொல்றேன். எழுதி முடிங்க சொல்றேன். ரைட், எழுதிட்டீங்களா? இல்ல சார். ரைட், தொண்டை கரப்பான் அப்படிங்கிறது வந்து சொல்லவா வேணாமா? சொல்லுங்க சார். தொண்டை கரப்பான் அப்படிங்கிறது வந்து தொண்டையில ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தான தொற்று நோய். சரியா? தொற்று ஒரு தொண்டையில ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தான தொற்று தான் இந்த தொண்டை கரப்பான். இது வந்து அதாவது மெடிக்கல் வந்து டிப்தீரியா அப்படின்னு இதை சொல்றாங்க. டிப்தீரியா அப்படின்ற பேரால இதை அழைக்கிறாங்க மெடிக்கல் ஃபீல்டுல. சரியா? மெடிக்கல் சைட்ல இந்த டிப்தீரியா அப்படிங்கிற பேரால இந்த தொண்டை கரப்பான் அழைக்கிறாங்க பிள்ளைகள். இது என்ன நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பாக்டீரியா தொற்றால ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த தொண்டை கரப்பான் நோய். இது என்ன நோய்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியா தொற்றால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த தொண்டை கரப்பான் நோய். இது வந்து பாத்தீங்கன்னா தொண்டை அப்புறம் எங்களுடைய மூக்கு பகுதியை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். தொண்டை, எங்களுடைய மூக்கு பகுதி, இதுகள்ல தாக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த தொண்டை கரப்பான். இது பாத்தீங்கன்னா தொண்டையில வந்து சாம்பல் நிறத்துல மெல்லிய படலம் உருவாகி இருக்கும். இதுல எங்களுடைய தொண்டையில சாம்பல் நிறத்திலான மெல்லிய ஒரு படலம் உருவாகி இருக்கும். இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா,
கடுமையான தொண்டை வலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், மூச்சு விட சிரமம் இருக்கும், கழுத்து வீக்கம் இருக்கும். நாங்க சாப்பிடும் பொழுது எங்களுக்கு சாப்பிடும் பொழுது வலி ஏற்படக்கூடியதா இருக்கும். இது எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, இருமல் அப்படி இல்லாட்டி தும்மல் மூலமாக இது பரவுது. நோயாளியுடன் நாங்க நெருங்கிய தொடர்புல இருப்போமாக இருந்தா எங்களுக்கு இந்த நோய் வந்து பரவுது. அப்ப இதை எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இதை தடுக்கிறதுக்கு டிபிடி வேக்சின், அதுதான் இந்த டிப்திரியா வேக்சின், அதை நாங்க இன்ஜெக்ட் பண்ணி கொண்டா இதை தடுக்கலாம். இந்த தடுப்பூசி டிப்திரியா, பெட்டசிஸ், டெட்டனஸ் ஆகிய 3 நோய்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. சரியா போதுமா? சரி சார். ருபேலான்னு என்னன்னு தெரியுமா? இது ஜெர்மன் சின்னமுத்து. என்ன இது? ஜெர்மன் சின்னமுத்து, அதான் ருபெல்லா. லேசான காய்ச்சல், சிவப்பு புள்ளிகள் உடல்ல தோன்றது, கழுத்துல வந்து லிப் கட்டிகள், வீக்கம், தலைவலி, சோர்வு இதெல்லாமே ஏற்படும் இந்த ருபெல்லாவுக்கு. சரியா? எழுதிட்டீங்களா அத? ஓ எழுதிட்டோம். நாங்க கிளாஸ முடிப்போமா இதோட? சரி சார். ஓகே சார். கொஞ்சம் இருங்க, வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஈர்ப்பு வலி அப்படின்னா தெரியுமா? இல்ல சார், தெரியும். ஈர்ப்பு வலி அப்படிங்கிறது வந்து திடீர்னு சொல்லி எங்களுடைய தசைகள் எல்லாமே கடுமையாக இறுகி போற ஒரு நோய். எங்களுடைய தசைகள் எல்லாமே இறுகி எங்களுடைய உடல்ல வலி, பிடிப்பு, தசை பிடிப்பு ஏற்பட்டு இது வந்து ஆபத்தான ஒரு தொற்று நோயாக சொல்லப்படுது, இந்த ஈர்ப்பு வலிய. சரியா? இப்ப இந்த கெண்ட பெறல்றது இருக்குதானே, உங்களுக்கு தெரியுமா? கெண்ட பெறலும் கால்ல, ஓ அந்த தெரியும். கெண்ட பெறல்னா எங்களுக்கு எப்படி வருத்தமா இருக்கும், அந்த மாதிரி தான் எங்களுடைய உடல் தசைகள் எல்லாம் இறுகிடும். இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஈர்ப்பு வலி. அவன் என்னன்னு சொன்னா, கையில சாப்பாடை பிணைஞ்சு அவருக்கு எடுத்து வாயில வைக்கல, அது உடம்புல இறுகி அப்படி ஒரு டைட்டா இருக்குது அவருக்கு. இப்ப ஆள் மறந்து எடுத்து இப்ப சோகமாயிட்டாரு. அதுதான் ஈர்ப்பு வலி. அப்படியே டைட் ஆகி தாங்க இல்லாத வருத்தமா இருக்கும். சரியா? ஓகே, நாங்க அப்ப இதோட முடிப்போம். மிகுதிய அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா? குட் நைட். எதுவும் டவுட் இல்லையா படிச்சதுல? இல்ல சார். ரைட், ஓகே. தேங்க்யூ சார். குட் நைட். ரைட், ஓகே.